அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத் அகாடமியால தரம் 11க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல அலகு 6 மனிதன உடற்செயல்முறைகள் தொடர்பான பாடத்தை படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், மனிதன சமீபாட்டு தொகுதி, அதே போல மனிதன சுவாச தொகுதி, மனிதன கழிவகட்டும் தொகுதி, அதே போல குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான 4 தொகுதிகளை அது சார்ந்த நோய்கள் தொடர்பாக நாங்க கிளியரா படிச்சிட்டோம். அதே போல ஏய்பாக்கமும் ஓர் சித்திர நிலையும் அப்படின்ற ஒரு பாடத்தை படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுல ஏய்பாக்கம் என்பது அக புற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு உடல் அங்கங்கள் ஒருமித்து செயற்படும் செயற்பாடு, ஒருங்கிணைந்து செயற்படும் செயற்பாடு. அதை நாங்க சொன்னோம் ஏய்பாக்கம். ஏய்பாக்கத்துல 2 வகையான ஏய்பாக்கம் இருக்குது. ஒன்று நரம்பு ஏய்பாக்கம், இரண்டாவது நரம்பின்றிய ஏய்பாக்கம். நரம்பு ஏய்பாக்கம்னு சொன்னா மனிதன்ல நரம்பு தொகுதியால கடத்தப்படுகின்ற ஒரு கணத்தாக்கம், விரைவான இப்படி நொட்டி பொழுதுல நடக்கக்கூடிய தூண்டல் துலங்கள் எல்லாம் நாங்க பார்த்தோம். அங்க மைய நரம்பு தொகுதி, சுற்றையல் நரம்பு தொகுதின்னு பார்த்தோம். மைய நரம்பு தொகுதியில மூளை முன்னான் தொடர்பாக பார்த்தோம். சுற்றையல் நரம்பு தொகுதியில மண்டையோட்டு நரம்புகள் 12 சோடி, அதே போல முன்னாள் நரம்புகள் 31 சோடி அப்படின்னு பார்த்தோம். அங்க நடக்கின்ற மிக முக்கியமான கணத்தாக்கங்கள் தொடர்பாக அதுல கட்டமைப்பழகாக நரம்பு களம், அதாவது புலன் நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம், இயக்க நரம்பு களம் தொடர்பாக பார்த்தோம். அதே போல தொழிற்பாட்டழகாக தெரிவில் தொடர்பாக பார்த்தோம். முன்னாண்ட தெரிவில் பாதை தொடர்பாக பார்த்தோம். அதன் பிற்பாடு தெரிவினை செயற்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம். தெரிவினை செயற்பாடுகள் சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏன்னா மூளை சிந்திக்காமல் மிக குறுகிய நேரத்துல நடைபெறுகின்ற தூண்டற்பெயர்கள், இச்சையின்றிய செயற்பாடுகள் அப்படின்னு நாங்க பார்த்தோம். மண்டையோட்டு தெரிவினைகள், முன்னாள் தெரிவினைகள் தொடர்பாக பார்த்தோம். அதன் பிற்பாடு தன்னாட்சி நரம்புகள் தொடர்பாக பார்த்தோம். ஒவ்வொரு அங்கங்களுக்கும் செல்லுகின்ற ஒரு சோடி மிக முக்கியமான இச்சையின்றிய நரம்புகள். ஒன்று பரிவு நரம்பு தொகுதி, பரபரிவு நரம்பு தொகுதி. பரிவு நரம்பு தொகுதி என்பது ஆபத்தான வேலைகள்ல ஃபைட் ஆஃப் ஃபிளைட் என்று சொல்லும், தப்பித்தல் சண்டையிடுதல் சந்தர்ப்பங்கள்ல நடக்கின்ற அந்த செயற்பாடுகளின் போது அங்கங்கள்ல என்னென்ன இயல்புகள் காணப்படும். அதே போல பரபரிவு நரம்பு தூங்கும் போது, ஓய்வாக இருக்கும் போது, ரிலாக்ஸா இருக்கும் போது உங்களோட அங்கங்கள் எவ்வாறு செயற்படும், அந்த அங்கங்களுக்கு செல்லுகின்ற பரபரிவு நரம்பு தொகுதிகள் எவ்வாறான தொழிற்பாடுகளை நடத்தும் தொடர்பான விஷயங்களை பூரணமாக நாங்க படித்தோம் பிள்ளைங்க. ரைட், அது ஓகே பிள்ளைகள், கிளியரா உங்களுக்கு அது ஓகேன்னு சொன்னா ஒரு லைக் பண்ணி போட்டு கொடுங்க. இன்னைக்கு நாங்க நரம்பின்றிய ஏய்பாக்கமான ஓமோன் ஏய்பாக்கம் தொடர்பாக நாங்க படிக்க போறோம். ஓமோன் ஏய்பாக்கம் தொடர்பாக நாங்க படிக்க போறோம். அந்த நரம்பின்றிய ஏய்பாக்கத்துக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் அகஞ்சுரக்கும் தொகுதி, அகஞ்சுரக்கும் தொகுதி அப்படின்னு படிக்கிறோம். அகஞ்சுரக்கும் தொகுதி தொடர்பாக நாங்க படிக்க போறோம். அகஞ்சுரக்கும் தொகுதி என்பது மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியணும், இது ஒரு நரம்பின்றிய ஏய்பாக்கமாக இருக்கும். நரம்பின்றிய ஏய்பாக்கம்னு சொன்னா அப்ப நரம்பு தொகுதிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் ஏய்பாக்கத்தோட தொடர்பு இருக்கு. ஏய்பாக்கம், ஒரு சீர்திற நிலை, இதுகளோட தொடர்பு இருக்கு. அப்ப ஏய்பாக்கம் ஒரு சீர்திற நிலையோட தொடர்பான ரைட். அப்ப ஏய்பாக்கம்னா உங்களுக்கு தெரியும், தூண்டல் துலங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் இது தனியாக குருதியினூடாக கடத்தப்படக்கூடிய ஒரு கான் இல்லாத சுரப்பிகளை கொண்ட ஒரு தொகுதியாக இருக்குது. ரைட். அப்ப அகஞ்சுரக்கும் தொகுதியில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இங்க ஏய்பாக்கம் பாத்தீங்கன்னா நரம்பின்றிய ஏய்பாக்கமாக இருக்கும். நரம்பின்றிய ஏய்பாக்கமாக இருக்கும். இது குருதியினூடாக கடத்தப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். சரியா பிள்ளை? ரைட். இங்க அதாவது ஓமோன் ஏய்பாக்கம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஓமோன் ஏய்பாக்கம் அல்லது இரசாயன ஏய்பாக்கம் அப்படின்னு கதைக்கிறோம். இரசாயன ஏய்பாக்கம் காணில்லாத சுரப்பிகளால், அகஞ்சுரப்பிகளால
இது என்ன செய்யப்படுது? சுரக்கப்பட்டு இது குருதியினூடாக கடத்தப்படுது. இதுக்குன்னு சொல்லி விசேடித்த களங்கள், இந்த நாடி நாளங்கள் மாதிரி விசேடித்த களங்கள் இல்ல. இது குருதியினூடாக கடத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு, அதாவது நரம்பின்றிய ஏய்பாக்கத்தை, அதாவது ஒரு மிக முக்கியமான இரசாயன ஏய்பாக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி தான் இந்த அகஞ்சுரக்கும் தொகுதி. அகஞ்சுரக்கும் தொகுதியில பாத்தீங்கன்னா நாங்க மிக முக்கியமாக படிக்கிறது ஓமோன், ஓமோன்கள் தொடர்பாகத்தான் நாங்க படிக்கிறோம். மிக முக்கியமாக நாங்க படிக்கிறது ஓமோன்கள். அப்ப ஓமோன்கள் எனப்படுபவை எவை? ஓமோன்கள் தான் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஓமோன் அப்படின்னு பாக்குற டைம்ல உங்களுக்கு தெரியணும், ஓமோன்கள் என்பவை சேதன சேர்வைகளாக காணப்படுது. சேதன சேர்வைகள், ஓமோன்கள் எனப்படுபவை சேதன சேர்வைகள். நீங்க படிச்சிருக்கிறீங்க பிள்ளைகள், உயிர் ரசாயனம் பாடத்துல லிப்பிட்டுகளால் ஆன ஹோமோன்கள், இலிங்க ஹோமோன்கள் படிச்சிருக்கிறீங்க. டெஸ்டோஸ்டெரோன், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹோமோன்கள் எல்லாம், இலிங்க ஹோமோன்கள் எல்லாம் ஒரு லிப்பிட்டுகளால் ஆனவை. கார்டிசால் அப்படின்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க, இலிங்க ஹோமோன்களா. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹோமோன் இருக்குது, அது புரதத்தால் ஆன ஹோமோன் அப்படின்னு சொல்லி நீங்க வீர ரசாயனம் பாடத்துல படிச்சிருக்கீங்க. ஆகவே அப்ப ஹோமோன்கள் எனப்படுபவை சேதன சேர்வைகளாக காணப்படும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது பாத்தீங்கன்னா குருதியினூடாக கடத்தப்படக்கூடியது, குருதியினூடாக கடத்தப்படக்கூடியது, குருதியினூடாக கடத்தப்படக்கூடியது, குருதியினூடாக கடத்தப்படக்கூடியது. ஒன்று சேதன சேர்வைகளாகும், இரண்டாவது குருதியினூடாக கடத்தப்படக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு ஓர் அங்கத்தினால் என்ன செய்யப்படும்? உற்பத்தி செய்யப்படும். ஒரு அங்கத்தில் உற்பத்தி செய்யப்படும், ஒரு அங்கத்துல சுரக்கப்படும், ஒரு அங்கத்தில் என்ன செய்யும்? உற்பத்தி செய்யப்படும். இந்த ஹோமோன்கள் ஓர் அங்கத்துல உற்பத்தி செய்யப்படும். மிக முக்கியமான ஒரு விஷயம், ஓர் அங்கத்தால உற்பத்தி செய்யப்படும். இப்ப நாங்க படிப்போம் கபச்சுரப்பினா, இப்ப கபச்சுரப்பியால உற்பத்தி செய்யப்படும். தைராய்டு சுரப்பினா தைராய்டு சுரப்பியால, அதாவது தைராய்டு சுரப்பியால உற்பத்தி செய்யப்படும். சதைன்னு சொன்னா சதையால உற்பத்தி செய்யப்படும். ஒரு அங்கத்தால் என்ன செய்யப்படும்? உற்பத்தி செய்யப்படும். ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்படும். அல்லது ஓரிடத்தில் சுரக்கப்படும், ஓரிடத்துல சுரக்கப்படும், ஓரிடத்தில் சுரக்கப்படும், ஓரிடத்தில் சுரக்கப்படும். மிக முக்கியமான ஒரு விஷயம், ஓரிடத்துல சுரக்கப்படும், சுரக்கப்பட்டு குருதிக்குள்ள விடப்படும். உங்களுக்கு தெரியும், சுரக்கப்பட்டு குருதிக்குள்ள விடப்படும். அப்ப அது குருதியினூடாக எல்லா இடத்துக்கும் போகும். அந்த ஹோமோன் இப்ப கைக்கும் போகும், காலுக்கும் போகும், எல்லா இடங்களுக்கும் போகும். ஆனால் ஒரு இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படும். மிக முக்கியமான விஷயம், ஒரு இலக்குக்குரிய அங்கத்தில் தொழிற்படும். இலக்குக்குரிய அங்கத்தில் தொழிற்படும், ஒரு இலக்குக்குரிய அங்கத்தில் தொழிற்படும். ரைட், ஒரு இலக்குக்குரிய அங்கத்தில் தொழிற்படும். மிக முக்கியம், ஓரிடத்துல சுரக்கப்பட்டு ஒரு இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படும். இதான் இந்த ஹோமோன்கள சிறப்பியல்புகளாக இருக்குது. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், இந்த ஹோமோன்கள் தொழிற்படுவதற்கு மிக குறைந்த செறிவு போதுமானது. மிக குறைந்த செறிவு போதுமானது, மிக குறைந்த செறிவு போதுமானது, மிக குறைந்த செறிவு போதுமானது. அப்போ பிள்ளைகள், ஹோமோன்கள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு 4-5 விஷயங்களை கேட்டால், முதலாவது சொல்லணும், ஹோமோன்கள் சேதன சேர்வைகளால் ஆனது. அப்ப ஹோமோன்கள் பாத்தீங்கன்னா சேதன சேர்வைகளாகும், குருதியினூடாக கடத்தப்படும், ஓர் இடத்தில் சுரக்கப்படும், அல்லது ஓர் அங்கத்தால உற்பத்தி செய்யப்படும், இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படும், ஒரு இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படும். அது தொழிற்படுவதற்கு மிக குறைந்த செறிவு போதுமானது, அது தொழிற்படுவதற்கு மிக குறைந்த செறிவு போதுமானது. அப்ப ஹோமோனின் இயல்புகள் கேட்டா பிள்ளைகள், இத கட்டாயம் சொல்ல தெரியணும். ஹோமோனின் இயல்புகள், ஹோமோன்ட இயல்புகள். அப்ப ஹோமோன்ட இயல்புகள் கட்டாயம் சொல்ல தெரியும். அது சேதன சேர்வைகளாகும், குருதியினூடாக கடத்தப்படும், அது ஓர் அங்கத்தால் உற்பத்தி செய்யப்படும்,
இலக்குக்குரிய அங்கத்தில் தொழிற்படும். அது தொழிற்படுவதற்கு மிக குறைந்த செறிவு போதுமானது. இது ஓகே அப்படி? இந்த ஹோமோன்கள் தொடர்பான அதுல இயல்புகள் ஓகேயா? ஓகேனா லைக் பண்ண பண்ணி கொடுங்க. ரைட், அதாவது இந்த ஹோமோன்கள்னு கேட்டா என்ன உதாரணமாக ரைட் சயின்ஸ் பாத்வே அகாடமின்னு கேட்டா, சயின்ஸ் பாத்வே அகாடமி என்பது இப்படி மிஸ்டர் என்ன சொல்லுவீங்க, சோடியம் பிரான்சியம் ஆர்சனிக் இப்படின்னு ஒரு சேரால ரைட் உருவாக்கப்பட்ட ஒரு சயின்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ரைட் மாணவர்கள விஞ்ஞான, அதாவது என்ன உயர்தரங்கள்ல விஞ்ஞான கணிதத்துல கற்க வேண்டும் என்பதற்காக ஓ லெவல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்களுக்கு விஞ்ஞானத்தை படிப்பிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தளம் அப்படின்னு சொல்லி நாங்க கதைக்கிறோம். அதே போல உங்களுடைய வைத்திய பொறியியலாளர் கனவுகளுக்கு ஒரு அடித்தளமாக இந்த விஞ்ஞான வகுப்புகளை இந்த சயின்ஸ் பாத்வே அகாடமி நடத்துது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ரைட், சரி. உண்மையான மாணவர்களாக இருந்தால், என் மூலம் பயனடைகிற மாணவர்களாக இருந்தால் கட்டாயம் சொல்லுவீங்க. ரைட், ஓகே, அதை விடுவோம். இங்க உள்ள மிக முக்கியமான விஷயம் ஓமோன்கள் தொடர்பாக கதைச்சால், ஓமோன்கள் என்பது ஒரு சேதன சேர்வைகள். அது குருதியினூடாக கடத்தப்படக்கூடியவை. அது ஓர் அங்கத்தால உற்பத்தி செய்யப்பட்டு இன்னும் ஒரு அங்கத்துல தொழிற்படக்கூடியது, அல்லது இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படக்கூடியது. ரைட், அது என தொழிற்படுவதற்கு மிக குறைந்த செறிவு போதுமானது. ஆகவே ஓமோன்கள் கேட்கும் போது இவ்வளவு இயல்புகளையும் கொடுக்கணும். அதாலதான் அந்த ஓமோன்களுக்குன்னு ஒரு வரைவிலக்கணம் இல்லை. அப்ப ஓமோன்கள் சொன்னா ஒரு சேதன சேவைகளானவை, ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்பட்டு இன்னும் ஒரு அங்கத்துல தொழிற்படக்கூடியது. அது தொழிற்படுவதற்கு ஒரு குறைந்த செறிவு போதுமானதாக இருக்குது. சரியா? இந்த மிக முக்கியமான இயல்புகள் எல்லாமே வருதல் வேண்டும். ரைட், இப்ப பார்ப்போம் இந்த ஹோமோன்களை எந்தெந்த அங்கங்கள் உற்பத்தி செய்யுது, அல்லது எந்தெந்த சுரப்பிகள் உற்பத்தி செய்யுது. அவ்வாறு இந்த அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் யார், எங்கட மனித உடல்ல காணப்படுகின்ற அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் எல்லாம் யார் என்ற விஷயத்துக்கு நாங்க பார்க்க போறோம். அந்த விஷயத்தை நாங்க பார்க்கணும். அந்த வகையில அகஞ்சுரக்கும் சுரப்பிகளாக காணப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மிக முக்கியமான ஒரு சுரப்பி ரைட், இதான் நாங்க பார்த்த மூளை. உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா மைய நரம்பு தொகுதியில மூளை பார்த்தோம். மூளையில மூளையம், மூளி, நீள் விளையம், மைய விளையம் அப்படின்னு பார்த்தோம். இதான் மூளை, இது மூளி. ரைட், அதே மாதிரி நீள் விளையம் மைய விளையம் தொடர்பாக பார்த்தோம். இது மூளையம், இது மூளையம் அப்படின்னு பார்த்தோம். மூளையம், மூளி, நீள் விளையம், மைய விளையம். இதுக்குள்ள பிள்ளைகள் நாங்க பழைய சிலபஸ்ல கொஞ்சம் கூடுதலா நிறைய விஷயங்கள் படிப்பாங்க. புதிய சிலபஸ்ல அவங்களுக்கு அவ்வளவு பெருசா இல்லை என்றாலும், இந்த மூளைக்குள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்படி மூளைக்குள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பரிவகக்கீழ் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. நாங்க படிப்போம் பசி, தாகம், அதே போல வெப்பநிலை, உடல் வெப்பநிலையை சீராக்குறது. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த பரிவகக்கீழ் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த பரிவகக்கீழுக்கு கீழாக இப்படி தொங்கிய டிசைன்ல ஒருத்தர் இருப்பார். இவருக்கு பேர்தான் கபச்சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு பேர்தான் கபச்சுரப்பி. அப்ப பாத்தீங்கன்னா பரிவகக்கீழுக்கு கீழாக காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பிதான் இந்த கபச்சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கபச்சுரப்பி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, பரிவகக்கீழ், மூளையத்திற்கு பரிவகக்கீழின் கீழாக அமைந்து காணப்படும். கீழாக அமைந்து காணப்படும். இவரால என்னென்ன ஹோமோன்கள், இது ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி பிள்ளை. இது ஒரு கபச்சுரப்பி என்பது ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி. ரைட், நீங்க பெரிய பிள்ளைகள படிப்பீங்க, பரிவகக்கீழும் ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி தான். ரைட், அது பிரச்சனை இல்லை. இப்ப உங்களோட சிலபஸ்ல கபச்சுரப்பி என்பது பரிவகக்கீழுக்கு கீழாக அமைந்துள்ள மிக முக்கியமான ஒரு சுரப்பி தான் கபச்சுரப்பி. இது முதலாவது ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பியா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட சிலபஸ்ல இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நாங்க படிக்கிறது மிக முக்கியமான கபச்சுரப்பியை நாங்க படிக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது இந்த குரல் வலையில, ரைட் பிள்ளைகள் கவனிங்க,
இந்த குரல் வலையில ரைட், இந்த குரல் வலையில கழுத்தின் குரல் வலைக்கு கீழாக, இந்த குரல் வலைக்கு கீழாக காணப்படுற இந்த சுரப்பியை சொல்றது தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லு. இரண்டாவது அகஞ்சுரக்கும் சுரப்பியாக தைராய்டு சுரப்பி காணப்படும். இரண்டாவது அகஞ்சுரக்கும் சுரப்பியாக தைராய்டு சுரப்பி காணப்படும். பிள்ளைகள், இந்த ரெண்டு அகஞ்சுரக்கும் சுரப்பி ஓகேயா, கிளியரா? அகச்சுரப்பி அதாவது பரிவகங்களுக்கு கீழாக காணப்படும். அது என்னென்ன சுரப்புகளை சுரக்குது, அதால என்னென்ன நன்மைகள், என்னென்ன பயன்கள் தொடர்பாக பார்ப்போம். நல்ல தெளிவா சொல்ல போறேன், கவனிங்க பிள்ளைகள். கபச்சுரப்பி இப்ப இந்த கழுத்துக்கு கீழாக, குரல் வலைக்கு கீழாக, கழுத்துல குரல் வலைக்கு கீழாக, இந்த குரல் வலைக்கு கீழாக தைராய்டு சுரப்பி காணப்படும். சரியா? ஏற்கனவே நாங்க உயிர் ரசாயனம்ன்ற பாடத்துல படிச்சிருக்கிறோம். அயடீன், தைராய்டு சுரப்பி சுரக்கிறதுக்கு அயடீன் இந்த ஒரு கனிவுப்பு மிக முக்கியம் அப்படின்னு மைண்ட்ல ஞாபகம் வந்தாக்கள் பார்ப்போம். யாருக்கெல்லாம் அந்த மைண்ட்ல ஓடுது இந்த தைராய்டு சுரப்பி சுரக்கிறதுக்கு அயடின் தேவை அப்படின்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் உட மைண்ட்ல ஓடுறாக்கள் பிள்ளைகள், சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் கட்டாயம் இந்த எல்லா விடயங்களும் மைண்ட்ல ஓடணும். அது தொடர்பான விஷயங்கள் ஓடணும். சரியா பிள்ளைகள்? மிக முக்கியமான விஷயம் சயின்ஸ் படிக்கிறாக்களுக்கு ஐடியா ஓடணும். ரைட், சரி. அப்ப தைராய்டு சுரப்பி உங்களுக்கு தெரியணும், தைராய்டு சுரப்பி சுரக்கிறதுக்கு அயடின் அப்படின்னு ஒரு கணிப்பு கட்டாயம் தேவை. ரைட், அதுக்கு அடுத்தபடியாக இப்படி வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், சமீபாட்டு தொகுதியில மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது, சதை. நீங்க கேள்விப்பட்டிருக்கு சதை. சதை என்பது பிள்ளைன்னு சொல்லுவாங்க கிரேப்ஸ் குலை மாதிரி. அதாவது ஒரு கிரேப்ஸ் குல மாதிரி இருக்கும், திராட்சை குல மாதிரி. ரைட், அதாவது அந்த சுரப்பிக்கு உண்மையான பெயர் பிள்ளைகள் இலக்ககான் சிறுதீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? இலக்ககான் சிறுதீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றாலும் இலக்ககான் சிறுதீவுகள் அப்ப சதையில இருக்கக்கூடிய இலக்ககான் சிறுதீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கட சிலபஸ்ல நாங்க சதையிலே படிக்கிறோம். சதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், இது ஒரு அகச்சுரக்கும் சுரப்பியாகவும் புறச்சுரக்கும் சுரப்பியாகவும் இருக்கும். அடிக்கடி கேள்வார், அகச்சுரக்கும் சுரப்பி அதே மாதிரி புறச்சுரக்கும் சுரப்பியாகவும் இருக்கும். அப்ப புறச்சுரக்கும் சுரப்பினா உங்களுக்கு தெரியும், இது சமீபாட்டு தொகுதியில உதவும். அதாவது பிள்ளைகள், இந்த அதாவது அகஞ்சுரக்கும் சுரப்பின்னா நாங்க கதைக்கிற இந்த சுரப்பிகளை அகஞ்சுரக்கும் சுரப்பின்னு கதைப்போம். இனப்பெருக்க தொகுதியில, சமீபாட்டு தொகுதியில அங்க சுரக்கிற சுரப்பிகளை நாங்க சொல்றது புறஞ்சுரக்கும் சுரப்பி. அது கடத்தப்படுறதுக்கெல்லாம் காணெல்லாம் இருக்கு, அது கடத்தப்படுறதுக்கு கான்கள் இருக்கு. சரியா? இப்ப உதாரணமா அப்பாட் செலுத்தி அப்படி எல்லாம் இருக்கு, நிறைய கான்கள் இருக்கு. ஆனா இப்படி குருதியூடாக கடத்தக்கூடிய இந்த ஓமோன்கள், இந்த சுரப்பிகளால சுரக்கப்படுறதை நாங்க சொல்றது அகஞ்சுரக்கும் சுரப்பி. அப்ப புறஞ்சுரக்கும் சுரப்பியில நாங்க படிச்சிருக்கிறோம் என்ன புறஞ்சுரக்கும் சுரப்பி இருக்குது, என்னென்ன நொதியங்கள் இருக்குதுன்னு படிச்சிருக்கிறோம். அதாவது சமீபாட்டு தொகுதியில படிச்சிருக்கிறோம் அமிலேசு, அதே மாதிரி லிப்பேசு, திரிச்சின் பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு தொகுதியா படிக்கிற டைம் ஒவ்வொரு தொகுதியை மறந்துடக்கூடாது. கவனம் செஞ்சு கொண்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் ஸ்பீட் ரிவிஷன் ஒன்றும் அழகா செஞ்சு காட்டுவேன். உங்களுக்கு அந்த கேள்விகள் எல்லாம் செஞ்சு காட்டுவேன். அடுத்த ப்ரொஜெக்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டானே, அதுல எல்லாமே திரும்ப ஆரம்பத்துல இருந்து போகும். படிக்காட்டி திரும்ப ஆரம்பத்துல இருந்து கிரேட் 10 கிரேட் 11 அப்படி போகும். சரி, அகச்சுரக்கும் சுரப்பிகள்ல உங்களுக்கு தெரியும், நாங்க படிக்க போறோம் பிள்ளைகள், சதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேப்ஸ் குல மாதிரி இருக்கும். அதுல அல்பா களங்கள் அதே மாதிரி பீட்டா களங்கள். இப்படி அல்பான இப்படி வரும், பீட்டான இப்படி வரும். நீங்க படிப்பீங்க சயின்ஸ்ல, அல்பா பீட்டா காமா அப்படின்னு இருக்கு. ரைட், அல்பா பீட்டா காமா. அல்பா களங்கள் அப்படின்னு ஒன்று நாங்க படிப்போம், என்னென்ன ஹோமோன்களை சுரக்கும் அப்படின்னு படிப்போம். அல்பா களங்கள் குளுக்கோகான சுரக்கும், பீட்டா களங்கள் இன்சுலின சுரக்கும், எல்லாம் நாங்க படிக்க போறோம். சரி, அப்ப உங்களுக்கு தெரியணும், அடுத்த அகஞ்சுரக்கும் சுரப்பியாக சதை காணப்படுது. அடுத்தது உங்களுக்கு தெரியணும், இப்படி சிறுநீரகத்துக்கு மேலாக, கிட்னிக்கு மேலாக
சிறுநீரகத்துக்கு மேலாக ஒரு தொப்பி டிசைன்ல, சிறுநீரகத்துக்கு மேலாக ஒரு தொப்பி டிசைன்ல ஒருத்தர் இருப்பார். ரைட், சிறுநீரகத்துக்கு மேலாக ஒரு தொப்பி டிசைன்ல இருப்பார். இதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அதிரினல் சுரப்பி, அதிரினல் சுரப்பி, அட்ரினல் கிளாண்ட், அதிரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதிரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சுரப்பி? அதிரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதிரினல் சுரப்பின்னு நாங்க கதைப்போம். அதிரினல் சுரப்பி. சரியா பிள்ளைகள்? சொன்ன விஷயம் விளங்கிட்டுதா? அதிரினல் சுரப்பின்னு நாங்க கதைப்போம். அட்ரினல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ரைட். ரைட், அதிரினல் சுரப்பின்னு நாங்க கதைப்போம். அப்ப அகஞ்சுரக்கும் சுரப்பிய ஒன்று கபச்சுரப்பிய நாங்க கதைச்சிருக்கிறோம். தைராய்டு சுரப்பிய நாங்க கதைச்சிருக்கிறோம். அடுத்தது சதை ஒன்று கதைச்சிருக்கிறோம். அடுத்தது அதிரினல் சுரப்பின்னு ஒன்று கதைச்சிருக்கிறோம். கபச்சுரப்பி, தைராய்டு சுரப்பி, சதை, அடுத்தது அதிரினல் சுரப்பின்னு நாங்க கதைச்சிருக்கிறோம். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது பிள்ளைகள், சனனிகள். இந்த பகுதியை நாங்க சனனிகள் அப்படின்னு கதைக்கிறோம். சனனிகள், சனனிகள் ஆண் இனப்பெருக்க தொகுதி, அதே மாதிரி பெண் இனப்பெருக்க தொகுதியில காணப்படக்கூடிய சனனிகள். அதுல ஆண்களாக இருந்தால் விதை காணப்படுது, பெண்களாக இருந்தால் சூலகம் காணப்படுது. சூலகம். ஆகவே பிள்ளைகள், இதுவும் ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பியாக இருக்கு. அகஞ்சுரக்கும் சுரப்பி. அப்ப யோசிக்கிறீங்க, ஒரு மனுஷன்ல ரெண்டும் இருக்குமாண்டு? ரெண்டும் இருக்காது. அதாவது பொதுவாக வரைஞ்சிருக்கிறோம், பெண்ணா இருந்தா சூலகம் இருக்கும், ஆணாக இருந்தால் விதை காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆகவே உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் முதலாவது சுரப்பியாக நாங்க படிக்கிறோம் கபச்சுரப்பி. கபச்சுரப்பி அப்படின்னு படிக்கிறோம். கபச்சுரப்பி. ரெண்டாவது நாங்க தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி. பிள்ளைகள் கவனமா கேட்டுக்கொள்ளணும். தைராய்டு சுரப்பி. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா சதை. சதை. நாலாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதிரினல் சுரப்பி. அதிரினல். அதிரினல் சுரப்பி. அஞ்சாவது பாத்தீங்கன்னா சனனிகள். சனனிகள்ல ஒன்று விதை, அடுத்தது சூலகம். விதை, அதே போல சூலகம் தொடர்பாக நாங்க படிக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். ஆண்கள்ல விதை, பெண்கள்ல சூலகம். இவ்வளவு அகஞ்சுரக்கும் சுரப்பிகளை நாங்க படிக்கிறோம். இந்த அகஞ்சுரக்கும் சுரப்பிகளை அடையாளம் கண்டாச்சா பிள்ளைகள்? இதுதான் அகஞ்சுரக்கும் சுரப்பி கண்டு விளங்கிட்டுதான். ஒன்று கபச்சுரப்பி, ரெண்டு தைராய்டு சுரப்பி, மூன்று சதை, அடுத்தது அதிரினல் சுரப்பி, அடுத்தது சூலகம், விதை, அதாவது சனனிகள். இது ஓகே? இது கிளியரா? இவ்வளவு கிளியர் நாக்கள் லைக் ஒன்று பண்ணிக்கணும். இவ்வளவு கிளியர் நாக்கள் ஓகே, லைக் ஒன்று பண்ணிக்கணும். பிள்ளைகள், எங்களோட உடம்புல நிறைய வேலை செய்யறதுக்கு இந்த ஹோமோன்கள் செல்வாக்கு செலுத்து. சாதாரணமா சொல்ல போனா, நாங்க ஒருத்தர்ல ஈர்ப்பு கொள்றதுக்கு, அதாவது லவ் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன லவ்வ பத்தி கதைக்கிறார் சேர்ந்து. பிள்ளைகள், என்ன சாராயம் அப்படின்னு சொன்னா அது தப்பில்லை, அல்லது மதுன்னு சொன்னா தப்பில்லை. மது குடிச்சாதான் தப்பு. மது குடிச்சாதான் தப்பு. அதே மாதிரி காதல், லவ்ன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. லவ் பண்ணாதான், அதுவும் படிக்கிற காலத்துல லவ் பண்ணாதான் பிரச்சனை. படிக்கிற காலத்துல லவ் பண்ணணும் யாரு? படிக்கிற படிப்புகளை. ரைட்? சயின்ஸ் லவ் பண்ணணும், பயாலஜிய, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிய, பாஸ் பேப்பரை லவ் பண்ணணும். ரைட்? அப்படி படிப்பு சம்பந்தமான ஒரு உங்களோட எம்பிஷன், இலக்குகளை லவ் பண்ணணும். அப்பதான் என்ன செய்யலாம்டா, எங்களோட இலக்குகளை நல்ல ஆசை ஆர்வமாக நாங்க இலக்குகளை நோக்கி போவேன். இலக்குகளை நாங்க விரும்புவோம். ரைட்? அப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, இலக்குகளை வைப்பாங்க, பெருசா வைப்பாங்க, டாக்டர் ஆகணும், எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. ரைட்? நான் 9 எடுக்கணும், எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. ஆகவே பிள்ளைகள், ரைட், உங்களுடைய இலக்கு, சாதாரணமாக ஒரு பிள்ளை ஒரு பெருநாள் உடுப்பு எடுக்கிறேன்டா, எது நல்ல குவாலிட்டியான உடுப்பு, எது துணி எப்படி இருக்கு, நல்லா இருக்குதா, ரைட், கலர் நல்லா இருக்குதா, எது இருக்கிறதுல எது நல்லமோ அதைத்தான் எடுக்க பார்க்கும். ஆனா ரிசல்ட்ஸ் மட்டும் எஸ் எடுத்தா போதும்,
பாஸ் ஆனா போதும் இப்படின்ட்டு. அப்ப பிள்ளைகள் அதையும் நீங்க பெஸ்டா அடுங்கோ, எடுக்கணும், இன்ஷா எடுக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு இலக்குகளை வைக்கணும். ஏன்னா நாங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகணுமோ இல்லையோ, பாஸ் ஆகணுமோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் இதன் பிற்பாடு வரக்கூடிய ஓலவெல்ல 9A இருக்கணும், ஏல 3A இருக்கணும், ரைட்? அப்ப அப்படின்னு உங்களோட இலக்குகள் போற டைம்ல பிள்ளைகள் ஏன்னா எங்கட பரீட்சைகள்ல நாங்க பூரணமான சித்திகளை நாங்க பெறணும் அப்படின்னு இலக்குகளை நோக்கி போற டைம்ல பிள்ளைகள் உங்களுக்கு நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ண தோன்றும். அதுக்கு நல்லாவே உங்களோட இலக்குகளை விரும்பணும். சரியா பிள்ளைகள்? ரைட். ஆகவே எங்களோட உடம்புல ஒரு தூக்கம் வந்தாலுமோ, தூக்கத்தை முழிச்சாலுமோ, ரைட், ஒரு விஷயத்துல ஈர்ப்பு வந்தாலுமோ, அல்லது ஒரு எல்லா விடயங்களுக்கும் இந்த ஹோமோன்கள் செல்வாக்கு செலுத்துது. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களோட உடம்புல ஒரு சமநிலையாக பேணிக்கொள்றதுக்கு, அகச்சூழலை மாறாது பேணிக்கொள்றதுக்கு இந்த அகஞ்சுரக்கும் தொகுதியும் மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்தக்கூடியதா இருக்குது. அப்ப அகஞ்சுரக்கும் தொகுதியில அப்ப எங்கட உடலை சீராக வச்சு கொண்டாதான் பிள்ளைகள் எங்கட உடம்புல இருக்கக்கூடிய கலங்கள் சீராக இயங்கும். கலங்கள் சீராக இயங்க இயங்கத்தான் பிள்ளைகள் உங்களோட உடல் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமானதாகும். உங்களோட உடல் பாத்தீங்கன்னா ஒரு சமநிலையாகவும் இருக்கும். அப்ப அதாவது நீங்க சீர் இல்லாம சமநிலை இல்லாம இருக்கிற டைம்ல, ஒரு சீர்திர நிலை இல்லாம இருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களோட உடல் கலங்கள் வித்தியாசமாக தொழிற்பட வலிக்கிடும். அங்க ஒரு மாற்றம் உருவாகும். அப்ப அந்த மாற்றத்தால பல பல நோய்கள் வரக்கூடியதாக இருக்கும், பல பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும், கோளாறுகள் வரக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள் கவனமாக பார்த்து கொள்ளணும். அப்ப ஏபாக்கம் ஏன் இருக்குது? அப்ப ஏபாக்கம் ஓராது பேன்றதுக்கு, அப்ப எங்களோட அகச்சூழலை மாறாது பேன்றதுக்காகத்தான், அகச்சூழலை மாறாது பேணுவதற்காகத்தான் பிள்ளைகள், அகச்சூழலை மாறாது பேணுவதற்காகத்தான் இந்த அகஞ்சுரக்கும் தொகுதிகளும் இருக்குது. இந்த விஷயம் கட்டாயம் தெரியும், ரைட்? இப்ப பார்ப்போம். இப்ப முதலாவது இருக்கக்கூடியது இந்த கபச்சுரப்பி. நான் சொல்லி தந்தாச்சு, கபச்சுரப்பி உங்களோட மூளையில ரைட், பரிவக கீழுக்கு கீழாக காணப்படுகின்ற ஒரு சுரப்பி தான் இந்த கபச்சுரப்பி. இந்த கபச்சுரப்பியால பிள்ளைகள் பல ஹோமோன்கள் சுரக்க செய்யும். உங்களோட சிலபஸ்ல ஒரு சில ஹோமோன்கள் போட்டாலும் ரைட், அதனுடன் தொடர்பான சில ஹோமோன்களை உங்களுக்கு சொல்லித்தாரு, கவனமா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைங்க, சரியா? அதுல ஒன்று பாத்தீங்கன்னா ஜிஹெச் வளர்ச்சி ஹோமோன், குரோத் ஹோமோன் சொல்லுவோம். இந்த வளர்ச்சி ஹோமோன் பாத்தீங்கன்னா இந்த கபச்சுரப்பியால சுரக்கப்படுற ஹோமோன், வளர்ச்சி ஹோமோன். உங்களோட உடல் கலங்கள் வளர்றதுக்கு காரணம், உடற்கலங்கள் வளர்ச்சிக்கு, இளையங்கள வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இந்த வளர்ச்சி ஹோமோன், குரோத் ஹோமோன் மிக முக்கியமாக இருக்குது பிள்ளைங்க, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப வளர்ச்சி ஹோமோனை சுரக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கபச்சுரப்பியாக இருக்கும். கபச்சுரப்பி சுரக்கும், அது குருதியினூடாக கடத்தப்படும். எந்தெந்த இளையங்கள் வளரணுமோ அந்தந்த இளையங்களுக்கு அந்த வளர்ச்சி ஹோமோன் என்ன செய்யும், பயன்படக்கூடியதாக இருக்குது வளர்ச்சி ஹோமோன், ரைட்? ஆகவே இந்த வளர்ச்சி ஹோமோனால என்ன நடக்குதுன்னா புரத தொகுப்பு என்ன செய்யுது, அதிகரிக்குது. புரத தொகுப்பு அதிகரிச்சு அங்க இளைஞர்கள வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக உதவக்கூடியதாக இருக்குது வளர்ச்சி ஹோமோன், ரைட்? அடுத்தது பிள்ளைங்க FSH அப்படின்னு ஒரு ஹோமோன் இருக்கு, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கூடாது. FSH ஒரு ஹோமோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன் அப்படின்னு சொல்லுவோம். அத தமிழால சொல்ல போனா புடைப்பை தூண்டும் ஹோமோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன், புடைப்பை தூண்டும் ஹோமோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன், புடைப்பை தூண்டும் ஹோமோன். புடைப்பை தூண்டும் ஹோமோன் நாங்க இனப்பெருக்க தொகுதியில படிச்சிருக்கிறோம், ரைட்? அதாவது பெண் இனப்பெருக்க தொகுதியில முதல் புடைப்புகள் உங்களுக்கு தெரியணும் வளர தொடங்கும். முதல் புடைப்புகள் பல மில்லியன் கணக்கான முதல் புடைப்புகள் வளர தொடங்கும். ஆகவே புடைப்பை தூண்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த FSH ஆக இருக்கும். பெண் இனப்பெருக்க தொகுதியில புடைப்பை தூண்டுற FSH யாரால உற்பத்தி செய்யப்படுதுன்னா கபச்சுரப்பியால. அப்ப நான் கேட்கிறேன் பிள்ளைகள், அப்ப ஓமோன்கள சிறப்பியல்புகள்ல ஓமோன்கள் சேதன சேவைகளால் ஆனது. ஓமோன்கள் ஒரு குருதியினூடாக கடத்தப்படும்.
ஓமோன்கள் ஒரு அங்கத்தால ஓமோன்கள் ஒரு அங்கத்தினால் ஓமோன்கள் ஒரு அங்கத்தினால் உற்பத்தி செய்யப்படும். அதாவது ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்படும். ஒரு இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படும். ஒரு இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படும். அப்ப அது தொழிற்படுறதுக்கு சிறிய செறிவு போதுமானது. இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், அப்ப கவச்சுரப்பியால உற்பத்தி செய்யப்படுற அந்த FSH எங்க இது உற்பத்தி செய்யப்படுற இடம் எங்க தொழிற்படும் பார்த்தா சூலகத்துல. அப்ப சூலகத்துல உங்களுக்கு தெரியணும், சூலகத்துல தொழிற்படுது. அப்ப இங்க என்ன நடக்குது? உற்பத்தி செய்யப்படுது, ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்படுது, அல்லது ஒரு ஒரு சுரப்பியால சுரக்கப்படுது. எங்க தொழிற்படும் பார்த்தா குருதியினூடாக வரும். ஆனா எங்க தொழிற்படும் பார்த்தா சூலகத்துல தொழிற்படும். இந்த விஷயம் விளையிட்டா இப்ப நான் சொன்ன விஷயம் கிளியரா? ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்பட்டு இன்னும் ஒரு அங்கத்துல தொழிற்படுது. இந்த விஷயம் கிளியரா? ரைட். அடுத்தது பிள்ளைகள், இன்னும் ஒரு ஹோமோன் இருக்குது கவச்சுரப்பியால சுரக்கப்படுறது, LH. LH லியூட்டினைசிங் ஹோமோன். ஹோமோன் எச்சின ஹோமோன், follicle stimulating hormone, growth hormone. LH லியூட்டினைசிங் ஹோமோன். லியூட்டினைசிங் ஹோமோன் அப்படின்னா சூழிடலை தூண்டும் ஹோமோன். சூழிடலை தூண்டும் ஹோமோன். சூழிடலை தூண்டும் ஹோமோன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். அப்ப சூலகத்தால அந்த முதல் புடைப்பு வளரும். FSH சொல்ற அந்த முதல் புடைப்பு வளர்ந்து 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 நாங்க படிக்கிறோம். மாதவிடாய் சக்கரத்துல எத்தனையாவது நாள் பிள்ளைகள் LH வந்து கூடி குறையும். LH அப்படி மேல போய் இப்படி கீழே வரும். மாதவிடாய் சக்கரத்துல எத்தனையாவது நாள்? மாதவிடாய் சக்கரம் 28 நாள். 28 நாள்ல வெரி குட். 14வது நாள் அப்படி மேல போய் கீழே வரும். அந்த 14வது நாள் அந்த ஏற்ற இறக்கம் காரணமாக, LH-இன் ஏற்ற இறக்கம் காரணமாக என்ன செய்யும் சொன்னா சூழிடல் என்ன உருவாகும். அதாவது முதல் புடைப்பு வளர்ந்து உருவாகிற கிராபியன் புடைப்பு வெடிக்கும். வெடிச்சு வார அந்த புடைப்பை நாங்க, அதாவது கிராபியன் புடைப்பு வெடிக்கிறது எப்பண்டா அந்த LH கூடி குறைகிறது, மேல போய் கீழே வரும் அந்த கிராஃப். அந்த டைம்ல என்ன செய்யும்டா LH வந்து கூடி குறைகிற சந்தர்ப்பத்துல துணை புடைப்பு, அதுக்கு நாங்க சொல்ற பேர் கிராபியன் புடைப்பு வெடிக்கும். வெடிச்சால் அந்த சூழ் என்ன செய்யலாம் உடற்குழிக்குள்ள விடப்படும். ரைட், அப்படி உடற்குழிக்குள்ள விடப்படும். ரைட். அந்த பிசிர் அடிப்பால சூலகத்துல பிசிர்கள் இருக்கு. அந்த பிசிர் அடிப்பால அந்த சூழ் பலோப்பியன் குழாய்க்குள்ள வரும் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க. அதன் பிறகு ஏன்னா விந்து வரும்போது பலோப்பியன் குழாயில கருக்கட்டல் நடக்கும், சூலகத்துல உட்பதித்தல் நடக்கும் அப்படின்னு படிக்கிறோம். எத்தனையோ கேள்வி வந்து கொண்டு இருக்கு. ரைட். அது LH சூழிடலை தூண்டும் ஹோமோன். அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். கபச்சுரப்பியால் சுரக்கப்படுது. அடுத்தது ADH அப்படின்னு ஒரு ஹோமோன் இருக்கு. ADH என்டி டையூரிக் ஹோமோன். என்டி டையூரிக் ஹோமோன் ADH. என்டி டையூரிக் ஹோமோன் அப்படின்னா சிறுநீர் பெருக்க எதிரோமோன். சிறுநீர் பெருக்க எதிரோமோன் நாங்க படிச்சிருக்கிறோம். சிறுநீர் உற்பத்தி, ஏன்னா சிறுநீர் உற்பத்தியில படிச்சிருக்கிறோம். இதை நாங்க சொல்றது கோமணி நுரை, அண்மை மடிந்த சிறுகுழாய், என்லைன் தடம், சேமை மடிந்த சிறுகுழாய், சேர்க்கும் கான். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இப்ப நாங்க 3 செயல்முறைகள் மூலமாக சிறுநீர் உற்பத்தின்னு படிச்சோம். ஒன்று என்ன, உயர் அமுக்க வடிகட்டல். உயர் அமுக்க வடிகட்டல், அதுக்கு பிறகு உயர் அமுக்க வடிகட்டல். ரைட், உயர் அமுக்க வடிகட்டல், தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் அப்படின்னு பார்த்தோம். தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். அப்ப உயரமுக்க வடிகட்டல்ல பிள்ளைகள், உயரமுக்க வடிகட்டல்ல பிள்ளைகள் இங்க வடிகட்டப்படும் குருதி கலங்களும் அதே மாதிரி குருதி புரதங்களும் தவிர ஏனைய பதார்த்தங்கள் வடிகட்டப்பட்டு வார டைம்ல ஒரு ஆரோக்கியமான சுகதேகி மனுஷன்ல 100% குளுக்கோஸ் சேர்ந்தா சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து, பாருங்க இந்த பிளாக் கலர், சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து என்ன செய்யும்னு சொன்னா குருதி மைத்துளை குழாய்க்குள்ள என்ன செய்யும், பதார்த்தங்கள் கடத்தப்படும். இதை சொன்னது தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். கிட்டத்தட்ட 95% நீர்
தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் மூலம் இந்த குருதி குழாய்களுக்குள்ள கடத்தப்படும். அதே போல அமினோ அமிலங்கள் இவ்வாறான பதார்த்தங்கள் தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் மூலமாக எங்க போகும்னு சொன்னா குருதி மைத்துளை குழாய்களுக்குள்ள போகும். மூணாவது சுரத்தல். சுரத்தல் சொன்னா குருதி மைத்துளை குழாயில் உள்ள பதார்த்தங்கள் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்குள்ள போகும். H+, K+, அமோனியம் அப்படின்ற அயன்கள், அதே மாதிரி மருந்து பொருட்கள், விட்டமின் பி, அதே மாதிரி கிரியட்டின் அப்படின்ற சில பதார்த்தங்கள் சுரக்க செய்யும். சுரத்தல் என்ன? குருதி மைத்துளை குழாயில் இருந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்குள்ள கடத்தப்படுறது. இப்ப இந்த ஏடிஎச்சுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனைடா, குருதியினூடாக அந்த என்ன செய்யும் சொன்னா நீர், பெருமளவான நீர் சிறுநீரினூடாக வெளியேறினா குருதியில நீரின் அளவு குறைஞ்சிரும். குருதியில நீரின் அளவு குறைஞ்சால் பிள்ளைகள், குருதியில நீரின் அளவு குறைஞ்சால் எங்கட உடல்ல அதிகளவான உயிர் இரசாயன தாக்கத்துக்கு, அணுசேப தாக்கத்துக்கு நீர் ஒரு பெரும் ஊடகம். அப்ப நீர் சிறுநீரினூடாக வெளியேறினால் எங்கட உடல்ல பெரிய ஒரு பாதிப்பு. எனவே இந்த ஏடிஎச் என்ன செய்யும்டா, எல்லா நீரும் சிறுநீரினூடாக போக வேண்டாம். அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சேமை அடைந்த சிறுகுழாய் இந்த சேர்க்கும் கான், இந்த கான்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிறுநீர்ல அங்க வார அந்த பதார்த்தத்துல உள்ள நீர் ஏடிஎச் சுரந்து அந்த நீரை குருதிக்குள்ள விடும். திரும்ப நீங்க குருதிக்குள்ள போங்கன்னு சொல்லி குருதிக்குள்ள விட்டு குருதியில நீரின் சமநிலையே பேணும். அப்ப குருதியில நீரின் சமநிலையை பேண்டது இந்த ஏடிஎச் ஆக இருக்கும். அப்ப குருதியில நீர் சமநிலையை பேண்டது ஏடிஎச். அதுக்குத்தான் நாங்க சொல்ற பேர் சிறுநீர் பெருக்க எதிரோமோன். சிறுநீர் பெருக்க எதிர் ஓமோன், சிறுநீர் பெருக்க எதிர் ஓமோன்னு கதைக்கிறோம். அப்ப பிள்ளைகள் கவனிங்கோ, சிறுநீர் பெருக்க எதிர் ஓமோன்னு நாங்க கதைக்கிறோம். அதாவது குருதியில நீரின் சமநிலையை பேணும், குருதியில நீரின் சமநிலையை பேணும். இதை நாங்க சொல்லுது சிறுநீர் பெருக்க எதிர் ஓமோன். அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு பிள்ளைகள். புரோலக்டின் அப்படின்னு ஒண்ணு. புரோலக்டின் அப்படின்னா அதாவது பால் உற்பத்தி, ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா புரோலக்டின் முளை சுரப்பியால பால் உற்பத்தியை கொடுக்கும். அதே மாதிரி ஆக்சிடோசின் அப்படி எல்லாம் இருக்கு நிறைய. கர்ப்பப்பையில அந்த பிரசவம் பாரத்துக்காக, பிள்ளை இலகுவாக கிடைப்பதற்காக, குழந்தை கிடைப்பதற்காக ஆக்சிடோசின் அப்படின்ற ஹோமோன்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா உங்களோட சிலபஸ்ல கபச்சுரப்பியால சுரக்கப்படுறது வளர்ச்சி ஹோமோன். அதே மாதிரி FSH, அதே மாதிரி ADH இப்படின்ற ஹோமோன்கள் எல்லாம் கபச்சுரப்பியால உற்பத்தி செய்யப்பட்டு அந்தந்த இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே கபச்சுரப்பியால உங்களுக்கு மிக முக்கியமாக அகஞ்சுரக்கும் தொகுதியில உங்களுக்கு போட்டிருக்கிற விஷயம் என்னன்னா வளர்ச்சி ஹோமோன் மட்டும் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏனைய பாடங்கள்ல வரும். என்ன, அதாவது உயிரின் தொடர்ச்சின பாடத்துல வரும். இது நாங்க ஒரு சீத்திர நிலையில நாங்க படிப்போம். ஆகவே இந்த ஹோமோன்கள் எல்லாம் கபச்சுரப்பியால உற்பத்தி செய்யப்பட்டு அந்தந்த அங்கங்கள்ல தொழிற்படுகிறது. இதால என்ன நடக்குதுன்னா புரத தொகுப்பை அதிகரிக்கும். புரத தொகுப்பை அதிகரிச்சு உடல் இழையங்கள் வளர்ச்சி அடையும், எண்புகள் வளர்ச்சி அடைதலை தூண்டும். அப்ப எண்புகள் அதே மாதிரி உடல் இழையங்கள் வளர்ச்சி அடைதலை தூண்டுறது இந்த கபச்சுரப்பியாக இருக்கும். உடைப்பை தூண்டுறது, அதே மாதிரி சூழிடலை தூண்டுறது, குருதியில நீர் சமநிலையை பேர்ந்தது, இதெல்லாம் கபச்சுரப்பியால சுரக்கப்படுகின்ற ஹோமோன்களாக இருக்கும். இந்த விஷயம் கிளியரா? கபச்சுரப்பின விஷயம் ஓகேயா? இந்த கபச்சுரப்பி அதாவது மூளைக்கு கீழாக, கபச்சுரப்பிக்கு கீழாக காணப்படுறதுதான், அதாவது பரிவக கீழுக்கு கீழாக காணப்படுறதுதான் கபச்சுரப்பி. இந்த கபச்சுரப்பில வளர்ச்சி ஹோமோன், உடைப்பை தூண்டும் ஹோமோன், லியூட்டினைசிங் ஹோமோன் சூழிடலை தூண்டும் ஹோமோன், அதே போல சிறுநீர் பெருக்க எதிர் ஹோமோன் அப்படின்ற ஹோமோன்கள் எல்லாம் கபச்சுரப்பியால சுரக்கப்படுகிறது. ரைட், இன்னொரு சொல்றேன், பிரச்சனை இல்லை பிள்ளைகள். அப்ப ஹோமோன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு அங்கத்தால் உற்பத்தி செய்யப்படும். அப்படி
குருதியினூடாக கடத்தப்படுகின்ற இந்த ஹோமோன்கள் நாங்க அகஞ்சுரக்கும் தொகுதின்னு கதைக்கிறோம். அகஞ்சுரக்கும் தொகுதியில மிக முக்கியம் கபச்சுரப்பு. இந்த கபச்சுரப்பு என்ன செய்யும்னு சொன்னால், அந்த கபச்சுரப்பில பல ஹோமோன்கள் உற்பத்தி ஆகும். அந்த ஒவ்வொரு ஹோமோன்களாலையும் ஒவ்வொரு தொழில், பல தொழில்கள் நடக்குது. அப்ப வளர்ச்சி ஹோமோன் என்ன செய்யும்டா, அதாவது புரத தோப்பு, நீங்க சின்னோப்புல படிச்சிருக்கிறீங்க, புரதம் தோக்க உங்களோட உடம்புட வளர்ச்சி கூடுது. ஏன்னா எலும்புல காணப்படுறது ஒசைன், அதே மாதிரி தசையில காணப்படுற எக்டின் மயோசின் புரதம். அந்த புரதங்களோட வளர்ச்சி கூட 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 உடல் இழையங்கள் என்புகளோட வளர்ச்சி கூடும். ஆகவே அப்ப கபச்சுரப்பியால சுரக்கப்படுற ஹோமோன்கள்னு கேட்டா, வளர்ச்சி ஹோமோன் மட்டுமில்ல, புடைப்பை தூண்டும் ஹோமோன், சூழிடலை தூண்டும் ஹோமோன், சிறுநீர் பெருக்க எதிர் ஹோமோன், இந்த ஹோமோன்கள் உற்பத்தி ஆகுது. இந்த ஹோமோன்களால எங்கட உடல் இழையங்கள் என்புகள் எல்லாம் வளருது. புடைப்பை தூண்டுதோ, சூழிடலை தூண்டுதோ, குருதியில, அதாவது குருதியில என்ன உங்களுக்கு தெரியணும், நீரின் சமநிலையே பேணுது. இவ்வளவு வேலையும் செய்யறது இந்த கபச்சுரப்பியால் சுரக்கப்படுகின்ற ஹோமோன்கள். இது ஓகே அப்படி, இது ஓகேயா? ரைட். அப்ப கபச்சுரப்பி தொடர்பாக சொல்லியாச்சு. அது தொடர்பான விஷயங்களை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். இதுதான் சுருக்கம். ரைட். அடுத்தது இரண்டாவது அகஞ்சுரக்கும் தொகுதியாக இரண்டாவது உங்களுக்கு தெரியணும் தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி இந்த கழுத்துக்கு கீழாக குரல் வளைக்கிட்டே இருக்குது என்ன, இந்த குரல் வளைக்கு கீழாக அமைந்துள்ளது, கழுத்துல குரல் வளைக்கு கீழாக அமைந்துள்ளது தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பியால சுரக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஹோமோன்களாக தைராக்சின், அதே போல கால்சிமோனின். யாரெல்லாம்? தைராக்சின், அதே போல கால்சிமோனின். கால்சிமோனின் அப்படின்னு சொல்ற இரண்டு ஹோமோன்கள் ரைட் உற்பத்தி ஆகும். யாரெல்லாம்? தைராக்சின், அதே மாதிரி கால்சிமோனின். கால்சிமோனின் அதே மாதிரி தைராக்சின் சொல்ற ரெண்டு மிக முக்கியமான ஹோமோன்கள் சுரக்கப்படுது. இந்த தைராக்சினை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம், எங்களோட உடல்ல காணப்படுகின்ற கார்போஹைட்ரேட்டுகள், அதே மாதிரி லிப்பிட்டுக்கள அணுசேப தாக்கங்களுக்கு மிக முக்கியம். அணுசேப தாக்கங்கள் நடத்துறதுல மிக முக்கியம் இந்த தைராக்சின். அதாவது எங்களோட உடல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த லிப்பிட்டுகள், அதே மாதிரி இந்த புரதங்கள் உங்களுக்கு தெரியணும், அணுசேப தாக்கத்தை கூட்டுறது இந்த தைராக்சின். ஒருத்தருக்கு தைராக்சின் ஒழுங்கா சுரக்குது இல்ல, அயடின் குறைபாடு மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும், மலையகத்துல உள்ள ஆக்கள், கடல் உணவுகளை ஒழுங்கா சாப்பிடாத ஆக்களுக்கு இந்த தைராய்டு சுரப்பி என்ன செய்யுமா, அப்படி வீங்குமா பிள்ளைங்க. கண்டமாலை அப்படின்னு ஒரு நோய் ஏற்படும். தைராய்டு சுரப்பி அப்படி வீங்கி கண்டமாலை, தொண்டை கலன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு காரணம் அயடின் குறைபாடு. ரைட். அப்ப மலையகத்துல உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா கரையோரத்துல உள்ள பிள்ளைகள், அது அண்டிய பிரதேசத்துல உள்ள பிள்ளைகளுக்கு கடல் உணவுகள் கிடைக்கும் போது அயடின் கிடைக்குது. எனவே அவங்களுக்கு தைராய்டு சுரப்பி நல்லா சுரக்குது, அணுசேப தாக்கம் நல்லா நடக்குது. எனவே அவங்க சுறுசுறுப்பானவர்களாக இருக்கிறாங்க, கட்டு உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நல்ல நுண்மதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? ஆகவே தைராய்டு சுரப்பி என்ன செய்யுதுன்னு சொன்னா, அணுசேப தாக்க வீதத்தை கூட்டுது. நீங்க உயிர் ரசாயன பாடத்துல படிச்சிருக்கிறீங்க, இந்த அயடின் குறைபாட்டால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் படிச்சிருக்கிறீங்க. அப்ப அயடின் குறைபாடு குறைஞ்சா உங்களுக்கு விளங்கணும், தைராய்டு சுரப்பி சுரக்காது. இந்த தைராய்டு சுரப்பி சுரக்காட்டி தைராக்சின் சுரக்காது, தைராக்சின் ஹோமோன் இருக்காது. தைராக்சின் ஹோமோன் குறைபாடு வந்தா உங்களோட உடல்ல நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதுதான் அந்த கற்றல் ஆர்வம் இல்லை, அந்த விவேகம் இருக்காது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த தைராய்டு சுரப்பி என்ன செய்யுதுன்னு சொன்னா தைராக்சினை சுரக்குது. தைராக்சினை சுரந்தா அணுசேப தாக்க வீதம் கூடுது. இந்த விஷயம் மிக முக்கியம். இன்னும் ஒரு விஷயம், கால்சிமோனின் உங்களோட புக்ல கொஞ்சம் மாறி போட்டிருக்கிறான், மிக முக்கியமாக குறிச்சு கொள்ளுங்க. ரைட். அதாவது கால்சிமோனின் என்ன செய்யுங்க பிள்ளைகள்,
மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இந்த தைராய்டு சுரப்பியால சுரக்கிற கால்சியமோனின் என்ன செய்யும்னு சொன்னா உங்களோட குருதியில கல்சியம் பொசுபரசிட கல்சியத்தின் அளவை குறைக்கும். ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது தைராய்டு சுரப்பி சுரக்கிற டைம்ல கல்சியமோனின் என்ன செய்யும்னு சொன்னா குருதியில கல்சியத்தின் அளவை குறைக்கும் அப்படின்ற விஷயத்த போட்டுக்கணும். கூட்டும்னு போட்டிருப்பார், குறைக்கும்னு போட்டுக்கணும். கல்சியத்தின் அளவு என்ன செய்யும்? குருதியில கல்சியத்தின் அளவை குறைக்கும். போட்டாச்சா பிள்ளை? அதாவது குருதியில கல்சியத்தின் அளவை குறைக்கும். அப்ப ஏன் சார் கூட்டும் அப்படி போட்டு இருக்கிறான்? ரைட், ஓகே. அப்ப இந்த தைராய்டு சுரப்பில இன்னும் ஒன்று இருக்கு, பராதைராய்டு சுரப்பி அப்படின்னு ஒன்று. தைராய்டு சுரப்பிக்கு பின்னால் ஒரு அழைப்பார், பராதைராய்டு சுரப்பி அப்படின்னு ஒன்று. இவர் வேலைக்கு ஆப்போசிட், அடுத்த வேலை செய்யும். அது உங்களோட சிலபஸ்ல இல்ல. பராதைராய்டு சுரப்பி என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். உங்களோட உடல்ல குருதியில கல்சியம் குறைய இருந்தா நல்லா குறைஞ்சிட்டு என்ன செய்யுமா, அந்த பராதைராய்டு சுரப்பி சுரந்து எலும்புகள் எங்களோட எலும்புகள்ல இருக்கக்கூடிய கல்சியத்தை என்ன செய்யும்டா குருதிக்கு கொண்டு வரும். அப்ப அங்க குருதியில என்ன செய்யும்? கல்சியத்தின் அளவு கூடும். அதுக்கு காரணம் பராதைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பிட மறுதலை அடுத்தது. ஆகவே அப்ப கல்சியமோனின் வேலை குருதியில கல்சியத்தின் அளவை குறைக்கிறது. எங்கட கல்சியத்தின குருதியில கல்சியத்தின் அளவை குறைக்கிறது தான் இந்த கல்சியமோனின் வேலை. ஓகேயா? விளங்கிட்டா இந்த விஷயம்? ரைட், ஓகே. அப்ப பிள்ளைகள், அப்ப தைராய்டு சுரப்பி எங்க இருக்கும்னு சொன்னா கழுத்துக்கு முற்புறமாக குரல் வலைக்கு கீழாக காணப்படுது. இவங்களால சுரக்கப்படுறது கால்சியமோனின், அதே மாதிரி தைராக்சின். இந்த ஹோமோன்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா குருதியில் கல்சியத்தின் அளவை குறைக்கும். அடுத்தது உடலில் அணுசேப வேகத்தை கட்டுப்படுத்தும். எங்களோட உடல்ல அணுசேப வேகத்தை கட்டுப்படுத்தும். யாரு? இந்த தைராக்சின். சரியா? இது ஓகேயா? ரெண்டாவது விஷயம், இந்த தைராய்டு சுரப்பின விஷயம் ஓகேயா? தைராய்டு சுரப்பி இது ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி. இதால சுரக்கிறது இந்த தைராக்சின், கால்சியமோனின். இது ஓகே டாக்டர்? லைக் பண்ணிக்கணும். இந்த தைராய்டு சுரப்பி ஓகே டாக்டர்? இந்த தைராய்டு சுரப்பியும் ஓகே. அதுல தைராக்சின், கால்சியமோனின். ரைட், ஓகே பிள்ளைகள். அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா சதை அப்படின்ற ஒரு விஷயம். சதை. அப்ப பிள்ளைகள் கவனிங்க, சதையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஒரு சமிபாட்டு தொகுதியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுரப்பி. ரைட், சமிபாட்டு தொகுதியில நாங்க படிச்சிருக்கிறோம், வாய்க்குழியில இருந்து ஆரம்பிச்சு குதத்துல குடி, அதுக்குள்ள 3 சுரப்பிகள். ஒன்று உமிழ்நீர் சுரப்பி, அடுத்தது ஈரல், அடுத்தது சதை. இப்படி மிக முக்கியமான 3 சுரப்பி இருக்கு. அதுல இந்த சதை அகஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் இருக்கும், புறஞ்சுரக்கும் சுரப்பி. புறஞ்சுரக்கும்னா சமிபாட்டு தொகுதிக்கு சம்பந்தமான சில நொதியங்களை சுரக்கும். சரியா? நொதியங்கள்ன்ற போது அமிலேசு, லிப்பேசு, திருச்சியில சுரக்கும். ரைட். இப்ப இந்த சதை நான் சொன்ன மாதிரி ஒரு கிரேப்ஸ் குள மாதிரி இருக்கும், திராட்சை குள மாதிரி. அதுக்குள்ள அல்பா களங்கள், பீட்டா களங்கள்னு சொல்லி 2 வகையான களங்கள் இருக்கு. அல்பா களம், பீட்டா களங்கள். இந்த அல்பா களங்கள் என்னத்தை சுரக்கும் பிள்ளைகள்? குளுக்கோகான் அப்படின்னு சொல்ற ஒரு ஹோமோனை சுரக்கும். பீட்டா களங்கள் என்னத்தை சுரக்கும்னா இன்சுலின் அப்படின்ற ஒன்றை சுரக்கும், ஹோமோன்களை சுரக்கும். குளுக்கோகான், இன்சுலின் சொல்ற ஹோமோன்களை சுரக்கும். அப்ப இந்த குளுக்கோகான் என்ன செய்யும்னு சொன்னா பிள்ளைகள், உங்களோட உடல்ல குருதியில குளுக்கோஸ் இருக்குது. இப்ப உதாரணமா 100 மில்லிலிட்டரா இருந்தா பிள்ளைகள், உங்களோட 100 மில்லிலிட்டர் குருதியா இருந்தா 100 தொடக்கம் 120 மில்லிகிராம் குளுக்கோஸ் இருக்கும். இந்த அளவுல இருக்கும். 100 தொடக்கம் 120 மில்லிகிராம் குளுக்கோஸ் இருக்கும் கிட்டத்தட்ட. அல்லது 80ன்னு சொல்றாங்க, 80 தொடக்கம் 120 மில்லிகிராம் குளுக்கோஸ் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான சுகதேகி மனுஷன்ல. 100 மில்லிலிட்டர் குருதியில 80 தொடக்கம் 120 மில்லிகிராம் இருக்கும். இப்ப பிள்ளைகள் உங்களோட உடல்ல சம்டைம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, குளுக்கோஸ் குறைஞ்சிட்டுது, நீங்க ஒழுங்கா சாப்பிடல. அப்ப குளுக்கோஸ் குறைஞ்சா உங்களுக்கு தெரியணும். அப்ப குளுக்கோஸ் குறைஞ்சா அப்படியோ இறந்து போறல, முஸ்லிம்கள் சொல்ற மாதிரி மௌத்தா போறது இல்லை. ரைட்?
அப்ப குளுக்கோஸ் குறைஞ்சா அதுக்குத்தான் நான் சொன்னேன், உங்களோட உடல்ல சூழலை அகச்சூழலை மாறாது பேணுவதற்காக அகஞ்சுரக்கும் தொகுதியும் காணப்படுது. அதுல ஒன்றுதான் இந்த இந்த சதை. அந்த சதையில குளுக்கோகான் என்ன செய்யும்டா பிள்ளைகள், உங்களோட உடல்ல ஏற்கனவே குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து 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 கிளைகோஜனாக சேமிச்சு வச்சிருக்குது. ஈரல்ல அதே மாதிரி தசைக்கலங்கள்ல இந்த கிளைகோஜன் சேமிக்கப்பட்டிருக்குது. இந்த குளுக்கோகான் என்ன செய்யும்னா இந்த கிளைகோஜனை உடைக்கும். எப்படி உடைக்கும்? இப்படியோ போனா நீ இறந்து போயிருவாய், உன்ன குருதியில குளுக்கோஸ் இல்ல, குளுக்கோஸ் 80 120 விட குறைவா இருக்குது, மயக்கம் முற்று விழுவாய் அல்லது இறந்து போயிருவாய், உன்ன இளைஞருக்கு சக்தி இல்ல, நீ யோசிக்க மாட்டாய். உடனே இந்த கிளைகோஜன் என்ன செய்யும்? இந்த குளுக்கோகான் இவரை ஒட்டச்சி குளுக்கோஸா மாற்றும். குளுக்கோஸாக மாற்றி 100 மில்லி லிட்டர் குருதியில 80 தொடக்கம் 120 மில்லி கிராம் குளுக்கோஸ கொண்டு வரும். சொன்னது விளைச்சார். அதாவது குருதியில குளுக்கோஸ் மட்டம் அப்படின்னு ஒரு மட்டம், மாறாத மட்டம் உண்டு. அந்த மட்டம் 100 மில்லி லிட்டர் குருதியில 80 தொடக்கம் 120 மில்லி கிராம் குளுக்கோஸ் இருக்கணும். அந்த குளுக்கோஸ் 80 தொடக்கம் 120 விட குறைஞ்சால் அவருக்கு உடல் ஒழுங்கா வேலை செய்யாது. உங்களுக்கு தெரியுது, சக்தி ஒழுங்கா கிடைக்காது. உடனே சதையில காணப்படுகின்ற குளுக்கோகான் அப்படின்னு சொல்ற அல்பா கலங்களால சுரக்கப்படுகின்ற குளுக்கோகான் என்ன செய்யும்? சுரந்து கிளைகோஜன் ஈரல்ல தசை கலங்கள்ல உற்பத்தியான கிளைகோஜனை ஒட்டச்சி குளுக்கோஸாக மாத்தி அந்த மட்டத்துக்கு கொண்டு வரும். என்ன? 80 தொடக்கம் 120 மில்லி கிராம் அந்த மட்டத்துக்கு கொண்டு வரும். சம்டைம் பிறப்புல இருந்து அல்லது உணவு பழக்க வழக்கங்களால அவருக்கு என்ன செய்யலாம்னா இந்த இன்சுலின் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலர் இருக்கிறாங்க அவருக்கு இயல்பாவே குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடுதலாகும். குளுக்கோஸ் மட்டம் கூடுதலாகும். இப்ப குளுக்கோஸ் குருதியில 80 தொடக்கம் 120 மில்லி கிராம விட கூடிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? இன்சுலின் போவார். பேசி சொல்லுவாரு, உங்களுக்கு 80 விட 120 அந்த லெவலை விட கூடிட்டு, அந்த குருதியோட மட்டம் குளுக்கோஸ் மட்டம் கூடிட்டுது, அவரை குறைக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து கிளைகோஜனாக மாறும். அப்ப குளுக்கோஸ் எல்லாம் இணைந்து கிளைகோஜனாக மாறி ஈரலில் சேமிக்க செய்யும். ஆகவே குளுக்கோஸ் எல்லாத்தையும் கிளைகோஜனாக மாற்றும் தொழிலை செய்யறது இந்த இன்சுலினாக இருக்கு. எனக்கு வேகமா சொல்லுங்க. கிளைகோஜன் ஒட்டச்சி குளுக்கோஸா மாற்றுறது யாரு? கிளைகோஜனை எல்லாம் ஒட்டச்சி குளுக்கோஸாக மாற்றுவது யாரு? கிளைகோஜனை எல்லாம் உடைச்சி குளுக்கோஸாக மாற்றுறது யாரு? குளுக்கோகான். அப்ப குளுக்கோகான். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடுதலா இருந்தா அத கிளைகோஜனாக மாத்துறது யாரு? இன்சுலின். அப்ப பிறப்பிலிருந்து அல்லது உணவு பழக்க வழக்கத்தால இன்சுலின் பாதிக்கப்படலாம். அல்லது சில விபத்துகளின் போது இந்த சதையில பட்டு அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மை குறையலாம். அப்படி குறையும் போது பிள்ளைகள் என்ன செய்யும் சொன்னா இவருக்கு குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடிரும். குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடினால் அந்த நோய்க்கு நாங்க சொல்ற பேர் நீரிழிவு நோய். அந்த நீரிழிவு நோயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், சிறுநீர்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த குளுக்கோஸ் வடிகட்டப்படும். சம்டைம் அதை விட குளுக்கோஸ் குருதியில கூடும் போது அந்த சிறுநீரின் ஊடாக ஒழுங்காக வடிகட்டப்படாம அந்த குளுக்கோஸ் என்ன செய்யும்டா சிறுநீரினூடாக வெளியேறும். எனவே ஒரு நீரிழிவு நோயாளி சிறுநீர் கழிப்பாரா இருந்தா அதை சுத்தி என்ன செய்யுமாம்? எறும்புகள் மொய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடுதலாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்டா இந்த இன்சுலின் சுரக்கிற தன்மை குறையும். எனவே செயற்கையாக நீங்க படிப்பீங்க ஈகோலி
ஈகோலி, எச்ரேச்சியா கோலி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை பயன்படுத்தி மீளச் சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம், தலைமுறை உரிமை இந்த பாடத்துல நாங்க படிப்போம். மீளச் சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, செயற்கையான இன்சுலின் தயாரிக்கப்படுது. இந்த செயற்கையான இன்சுலின் மூலமாக குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை நாங்க பேணிக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? இந்த சதை தொடர்பான விஷயம் விளங்கிட்டுதான். சதை தொடர்பான விஷயம் கிளியராக லைக் பண்ணிக்கிறோம். சதையும் ஓகே சார். என்ன குளுக்கோகான் இன்சுலின், குளுக்கோகான் கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்துது, இன்சுலின் குளுக்கோஸ கிளைகோஜனாக மாத்துது. ரைட், ஓகே. சதையும் ரைட். அடுத்தது அகச்சுரக்கும் தொகுதியாக அதிரினல் சுரப்பி, மிக முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அட்ரினல் கிளாண்ட் சொல்லுவாங்க. அட்ரினல் கிளாண்ட், அதிரினல் சுரப்பி. ரைட் பிள்ளைகள் கவனிங்கோ. இந்த அதிரினல் சுரப்பி என்ன செய்யும்னு சொன்னா பிள்ளைகள், இந்த அதிரினல் சுரப்பிட வேலை உங்களுக்கு தெரியணும். இந்த அதிரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேற்பட்டை, நாங்க படிச்சிருக்கிறோம், கிட்னிட மேற்பட்டை. இதான் ஒரு சிறுநீரகம், அவரை வித்து வடிவான சிறுநீரகம். இந்த சிறுநீரகத்தின் மேற்பட்டை, இதான் மேற்பட்டை. இந்த மேற்பட்டைக்கு மேலால ஒரு தொப்பி போன்ற டிசைன், தொப்பி போன்ற ஒரு வடிவத்துல ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பிக்கு நாங்க சொல்ற பேர் அதிரினல் சுரப்பி. இந்த அதிரினல் சுரப்பியால சுரக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஹோமோன்களாக அதிரினலின், அதிரினலின் ஞாபகம் வச்சுக்கிறோமோ, அதிரினல் சுரப்பியால அதிரினலின் அப்படின்ற ஒரு ஹோமோன் சுரக்கப்படுது. அதே மாதிரி கோர்டிசால் அப்படின்ற ஒரு ஹோமோன் சுரக்கப்படுது. கோர்டிசால் நான் சொல்லி தந்தேன், லிப்பிட்டாலான ஒரு ஹோமோன்னு சொல்லி தந்தேன், கோர்டிசால். அப்ப மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், அதிரினல் சுரப்பி அதே மாதிரி கோர்டிசால். இவங்க எங்க பயன்படுவாங்கன்னு சொன்னா, ஆபத்தான வேலைகள்ல. நான் சொல்லி தந்த ஒரு பரிவுணரம், ஃபைட் ஆஃப் ஃபிளைட், தப்பி ஓடுறது, சண்டைறது, வால்வா சாவா அப்படின்ற போட்டி டைம்ல உங்களுக்கு என்ன நடக்குன்னா, என்ன வேகமாக இச்சையின்றிய சில செயற்பாடுகள் நடக்கும். அந்த டைம்ல ஒரு நாய் துரத்தும் போது அல்லது ஏதேனும் ஒரு ஆபத்தான சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த அதிரினல் சுரப்பி சுரந்து அதிரினலின் அப்படின்னு ஒரு ஹோமோனை சுரக்க செய்யும். ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப அதிரினல் சுரப்பியால் உங்களுக்கு தெரியணும், அது சிறுநீரகத்துக்கு மேலால் அமைந்துள்ளது. அதிரினலின் அப்படின்ற ஒரு சுரப்பி, அதாவது சுரப்பை சுரக்கும். அதிரினலின் அப்படின்ற ஒரு சுரப்பை சுரக்கும். அதோட கோர்டிசால் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோர்டிசால் அப்படின்ற ஒரு விஷயம் இது ஆபத்தான நிலைகளின் போது உடலை தயார்படுத்தும், உடலை தயார்படுத்தும் அப்படின்ற விஷயம். உடலை நாங்க என்ன செய்யும், தயார்படுத்தி கொள்ளும் இந்த அதிரினல் சுரப்பி. அதிலிருந்து வார ஹோமோன் அதிரினலின், கோர்டிசால் போன்ற ஹோமோன்கள் ஆபத்தான வேலைகள்ல அது சுரக்க செய்து. ரைட், அதுவும் ஓகே. அடுத்தது சனனிகள். சனனிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் விதை அப்படின்ற ஒரு இலிங்க உறுப்பு காணப்படுது. அந்த விதையால உங்களுக்கு தெரியணும், ஆண்கள துணைப்பாலியல்பு, துணைப்பாலியல்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. துணைப்பாலியல்பு தெரியுமா பிள்ளை? துணைப்பாலியல்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. பாலியல்பு. ரைட், துணைப்பாலியல்புன்னு சொன்னா, இப்ப உதாரணமாக ஒரு பிள்ளை பிறந்தா இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா அப்படின்னு பாக்குறது இலிங்க உறுப்புகளை வச்சுக்கொண்டு, இலிங்க உறுப்பை பார்த்து ஆனா பெண்ணா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் ஏனைய உடல் அங்கங்களை வச்சுக்கொண்டு ஆனா பெண்ணான்னு நாங்க என்ன செய்யலாது, முடிவெடுக்க இயலாது. அதுக்காகத்தான் சில ஹாஸ்பிட்டல்ல ஆம்பளை பிள்ளைகளா இருந்தா ப்ளூ கலர்ல அவங்களுக்கு உரிய உடுப்புகள் பொருட்கள் வச்சிருப்பாங்க, பெண்களா இருந்தா பிங்க் கலர்ல அப்படி உறுப்புகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இலிங்க உறுப்பை மாத்திரம் வச்சுதான் பார்க்கலாம் ஆனா பெண்ணாண்டு, ஏனைய உறுப்புகளை வச்சு பார்க்கலாம். ஆனால் ஒரு வயதுக்கு வந்த பிற்பாடு அவங்களோட புறத்தோற்ற இயல்பை வச்சுக்கொண்டு இவர் ஆனா பெண்ணா அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம். புறத்தோற்ற இயல்புகளை வச்சுக்கொண்டு, ஆண்களா இருந்தா தோள்கள் அகலிக்கும், தாடி மீசைகள் வளரும், ஏன்னா அப்படி எல்லாம் இருக்குது. பெண்களாக இருந்தால் ரைட், அதுக்குரிய இயல்புகள் இருக்குதானே, ரைட். ஆகவே துணைப்பாலியல்பு என்பது ஆண் பெண்
என்ன வேறு பிரித்து அறியக்கூடிய இயல்பு. அதைத்தான் நாங்க சொன்னது துணைப்பால் இயல்பு. இந்த துணைப்பால் இயல்புக்கு காரணம் ஆண்களோட விதையால உங்களுக்கு தெரியணும் டெஸ்டோஸ்டெரான், ரைட்? டெஸ்டோஸ்டெரான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெஸ்டோஸ்டெரான் அப்படின்ற ஒரு ஹோமோன் இருக்கு. இந்த ஹோமோன் என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள் ஆண்களோட துணைப்பால் இயல்புக்கு பொறுப்பாக இருக்கும். நீங்க இப்ப சொன்னீங்க தானே, தாடி மீசைகள் வளர்றது, குரல் வந்து தடிப்பாகிறது, உடல் அகலிக்கிறது, ரைட்? விந்து உற்பத்தி, இப்படியான விஷயங்கள் இலிங்க உறுப்புகளை உரோமங்கள் காணப்படுறது. இதுக்கு காரணம் இந்த டெஸ்டோஸ்டெரானாக இருக்கும், டெஸ்டோஸ்டெரான். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சூலகம். இந்த சூலகத்துல பெண்களுக்குரிய துணைப்பால் இயல்பு இருக்குத்தானே, மார்பகங்கள் பெருசாகிறது. அதே மாதிரி இடுப்பு குழி அகலித்தல். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உடல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பருமன் அதிகரிக்கிறது. அதே மாதிரி இலிங்க உறுப்புகளை ரோமங்கள் காணப்படுறது. இப்படியான துணைப்பால் இயல்புக்கு காரணம் சூலகத்தால ஒளி தெரியணும் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹோமோன் சுரக்க செய்யுது, ஈஸ்ட்ரோஜன். அதே மாதிரி புரஜெஸ்ட்ரோன் நீங்க படிச்சிருக்கிறீங்க, ரைட்? அதாவது ஒரு மாதவிடாய் சக்கரத்துல மாதவிடாய் வட்டத்துல மாதவிடாய் உருவாகிறதுக்கு காரணம் இந்த புரஜெஸ்ட்ரோன் அளவு குறைகிறது. ஈஸ்ட்ரோஜன் அளவு கூட கூட அந்த கருப்பை அகப்படை என்ன செய்யும்? விருத்தி அடையும். கருப்பை அகப்படைக்குள்ள குருதி கலங்கள் என்ன செய்யும்? அதிகரிச்சு குருதி கலங்களை உற்பத்தி செஞ்சு என்ன செய்யும்? ஒரு உட்பதித்தலுக்கு தயாராக்கும் ஈஸ்ட்ரோஜன். புரஜெஸ்ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா, ரைட்? புரஜெஸ்ட்ரோன் அளவு குறைஞ்சா கருப்பை அகப்படை அப்படி சிதைவடைஞ்சு வரும். அதைத்தான் நாங்க மாதவிடாய் அவத்தைன்னு சொல்லுவோம். ஆகவே இவ்வாறு பெண்கள்ல பாத்தீங்கன்னா துணைப்பால் இயல்புக்கு காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜனும் புரஜெஸ்ட்ரோனும் சொல்ற இந்த ஹோமோன்களாக இருக்கும். இது சூலகத்தால சுரக்கப்படுகின்ற பெண்களோட துணைப்பால் இயல்புக்கு காரணமாக இருக்கும். ரைட்? கர்ப்பிணி தன்மை அதே மாதிரி மாதவிடாய் வட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் இவ்வளவு விஷயமும் கிளியரா? அப்ப முதலாவது ஹோமோன்கள் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள், ஹோமோன்கள் சொன்னால் ரைட் கவனிச்சுக்கொள்ளுங்க, ரைட்? ஒரு சேதன சேர்வைகளாக காணப்படுது. சேதன சேர்வைகள் குருதியினூடாக கடத்தப்படுது. ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படக்கூடியதாக இருக்குது. அகஞ்சுரக்கும் தொகுதியில ஹோமோன்கள் வந்து சிறிய செறிவு போதுமானது. அகஞ்சுரக்கும் தொகுதிகளாக கபச்சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அதே மாதிரி சதை, அதே மாதிரி அதிரினல் சுரப்பி, அதே மாதிரி சனனிகள் என்பன காணப்படுது. இவங்களால என்னென்ன தொழில்கள் நடக்குதுன்ற விஷயத்த நல்ல தெளிவாக நாங்க பார்த்தாச்சு. சரியா பிள்ளைகள்? இதன் பிற்பாடு போர் சீர்திருத்த நிலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குருதியில குளுக்கோஸ் மட்ட சீராக்கம், குருதியில நீர் சீராக்கம், உடல் வெப்பநிலை சீராக்கம், அதோட தொடர்பான விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் வார வகுப்புல படிச்சுட்டா நாங்க புதிய ஒரு பாடத்துக்கு போக முடியும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் பிள்ளைகள், நல்லா படிச்சு கொள்ளுங்க. ரைட்? இன்றைய வகுப்பு தொடர்பான கொமெண்ட்ஸை எனக்கு கட்டாயம் அனுப்பி கொள்ளுங்க. அதுல கேள்விகளை நான் உங்களுக்கு போட்டுக்கொள்றேன். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.